Hi guys, this is Tani. So in the video நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா குரூப் 1 2017 கொஷின் பேப்பரோட மேத்ஸ் சம் சால்வ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 27 சால்வ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 28th வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 28 கொஷின் பார்க்க போகிறோம். 28 கொஷின் பார்த்தோம் அப்படின்னா there are 8 mango trees in the straight line. The distance between each mango tree with other is 3 meter. What is the distance between the first and 8th tree? ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 8 மேங்கோ ட்ரீஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொரு மேங்கோ ட்ரீக்கும் வந்துட்டு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு விட்டுருக்காங்க. அப்போனா ஃபஸ்ட்டு மேங்கோ ட்ரீலேருந்து 8th மேங்கோ ட்ரீக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? ஸோ இப்போ வந்து கொஷின் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு பார்த்ததுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட் மேங்கோ ட்ரீ வந்துட்டு ஏன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் மேங்கோ ட்ரீ வந்து பின்னு வச்சுக்கிறேன். ரெண்டுக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் வந்துட்டு 3 மீட்டர்ஸ் இல்லையா? ஸோ அப்படியே இது வரைக்கும் 8 வரைக்கும் நமக்கு வரும். சரியா? இதை நம்ம எப்படி பார்த்து கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு லாஜிக்கான கான்செப்ட் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்ங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் இருக்குது. ஸோ இந்த கேக் நீங்கள் வந்துட்டு 2 பீஸ் ஆக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு கட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்கே 2 பீஸ் இருக்குங்கிறனால நீங்கள் வந்து 2 கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, சிங்கிள் கட் தான். இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். சரியா? 1லேருந்து உங்களுக்கு 8 மேங்கோ ட்ரீ இருக்குது. சரியா? இதுவே வந்து ஓகே, ஸோ இது கேக் பீசஸ்லேயே வந்துட்டு நான் வந்து 3 பீஸாக, ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கிறத வந்து 3 பீசஸாக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா எத்தனை கட் பண்ணணும், 2 கட் போட்டாலே எனக்கு 3 பீசஸ் கிடச்சிடும். ஓகேவா? இடையில இருக்க கட் வந்துட்டு நமக்கு எத்தனை, 2 கட் தான் இருக்குது. சேம் ஹியர் 1லேருந்து நம்ம 8 மேங்கோ ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கும், 7 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த 7 டிஸ்டன்ஸ்னுடைய மீட்டர்ஸ் வந்துட்டு மீட்டர்ஸ் வந்து 3 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ 21 மீட்டர்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து நம்பர் சீரீஸ். ஓகே, ஸோ நம்ம அந்த நம்பர் சீரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 16 வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நம்பர் சீரீஸில் வந்துட்டு ஃபஸ்ட் அதனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வேணால் இருக்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஸஸில் வந்துட்டு நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வந்து எது வேணால் இருக்கலாம். அடிஷன் இருக்கலாம், சப்ட்ராக்ஷன் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், சம்டைம் டிவிஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான கான்செப்ட் வேணால் இருக்கலாம். பட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே அடிஷனே செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு 1 to 4க்கு வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 3 இருக்குது. அதே மாதிரி 4 to 6க்கு டிஃப்ரென்ஸ் 2. அதே மாதிரி 6 to 9க்கு 3 அண்ட் 9 to 11க்கு 2, 11 to 14க்கு 3 அண்ட் 14 to 16க்கு 2. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன டிஃப்ரென்ஸில் இருக்கும், 3 டிஃப்ரென்ஸில் இருக்கும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர் 19. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் 19. ஓகே, பார்க்கலாம். ஸோ a school boy walks from his house to school at the rate of 4 km per hour. He reaches the school 20 minutes earlier than the scheduled time. If he walks at the rate of 3 km per hour, he reaches the school 20 minutes late. What is the distance of the school from his house? ஸோ ஸ்கூல்லேருந்து ஹவுஸ்க்கு ஒரு பையன் வந்துட்டு நடந்து போகிறான், ஸ்கூல் பையன் நடந்து போகிறான். சரியா? ஸோ அப்போ வந்து அவன் 4 km per hourங்கிற ஸ்பீடில் போகிறான். ஓகே, அண்ட் அதனால் அவனால் 20 minutes முன்னாடியே போக முடியுது யூஸ்வலாக அவன் போகிற டைம்லேருந்து. அதே மாதிரி இஃப் ஹி வாக்ஸ் அட் தி ரேட் ஆஃப் 3 km per hour, ஓகே, அதுவே அவனோட ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணி 3 km per hour ஸ்பீடில் வந்து அவன் நடக்கிறான். அப்போ அவன் வந்து வீட்டுக்கு போகிறான் 20 minutes லேட்டாக. ஓகேவா? அப்போ நான் ஸ்கூல்லேருந்து ஹவுஸ் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் எழுதிக்கலாம். 30. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிறேன். ஸ்பீட் 1 வந்துட்டு 4 km
பர் ஹார். அண்ட் அதனால் அவனுக்கு வந்து எந்த டைமில் போகிறான் அப்படின்னா யூஸ்வலாக போகிற டைமில் இருந்து 20 minutes ஓகே இயர்லியராக போகிறான். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பீட் 3 கிலோமீட்டர் பர் ஹார் யூஸ் பண்ணுறான். அண்ட் அதனுடைய டைம் வந்துட்டு 20 minutes லேட் ஆகுது. ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஃபார்முலா இந்த மாதிரி ஸ்பீடு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் வந்துட்டு வேரியேஷன்ஸில் நம்ம கொடுக்குறாங்க. இயர்லி லேட் ஆர் லேட் அண்ட் லேட் அண்ட் இயர்லி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா S1 இன்ட்டு S2 பை S1 மைனஸ் S2 இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ். என்ன டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்களோ அது சரியா. இப்போ வந்து நமக்கு நார்மலாக இருக்க டைமில் இருந்து 20 minutes இயர்லியராகவும் 20 minutes லேட்டாகவும் போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம டைம் டிஃப்ரென்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 2 டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்துட்டு இயர்லி அண்ட் 1 வந்துட்டு லேட்டுன்னு கொடுத்தாங்கன்னா 2 டைமையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே இன்கேஸ் லேட் அண்ட் லேட் கொடுக்குறாங்க ஆர் இயர்லி அண்ட் இயர்லி கொடுக்குறாங்க, இந்த சினாரியோக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இந்த சினாரியோ இப்போ வந்து நமக்கு இயர்லி அண்ட் லேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொன்று நோட் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீனுடைய ஸ்பீனுடைய யூனிட்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹார் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸ் டு நம்ம ஹார்ஸ் கன்வர்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா பை 60 போடணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நமக்கு 40 minutes வரும். ஓகே ஸோ இது நம்ம ஹார் கன்வர்ஷனுக்கு 60 வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கணும் சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு S1 உடைய வேல்யூ என்ன நமக்கு 4 இன்ட்டு S2 உடைய வேல்யூ 3. ஓகே ஸோ அண்ட் அகெயின் S1 minus S2, S1 minus S2க்கு 4 minus 3 இன்ட்டு 40 60. ஓகே இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம். 12 by 1 இன்ட்டு இந்த 40ல் வந்து நம்ம வந்து இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 2 and 3 இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 by 3 அகெயின் இதில் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது 4 வரும். 4 into 2 8. ஸோ 8 கிலோமீட்டர் தான் நமக்கு ஆன்சர். Okay. Okay. A schoolboy walks from his house to school. Okay, and the distance is 8 kilometer. Option D. Okay. So next sum பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சம். ஸோ இது வந்து நம்ம எப்படி சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே அண்ட் தென் வேல்யூ வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய்க்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒய். ஓகே ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ். நான் கொஷின் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 31st கொஷின் நமக்கு 1 by 2x plus 3y. okay 12 by 7 3x minus 2y 1 by 2. okay இது first equation நான் வச்சுக்கிறேன். and next one வந்து 2x plus 3y plus 4 by 3x minus 2y equal to 2. okay so இதில் நம்ம என்ன பார்த்தோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில காமன் வேல்யூஸ் பார்க்குறோம், காமன் டேர்ம்ஸ் பார்க்குறோம் சரியா. ஸோ இப்போ பார்த்தோம்னா 1 by
2x plus 3y வந்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அண்ட் சேம் 1/3x minus 2y வந்து மேலேயும் இந்த ஈக்குவேஷன்லையும் இருக்கு இந்த இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன்லையும் இருக்கு சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/2x plus 3y ஈக்குவல்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி 1/3x minus 2y ஈக்குவல்ஸ் டு பின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதை வந்து இந்த ஏ அண்ட் பி வந்து நம்ம ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏ அண்ட் பியோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து 1/2 ஓகே ஏ ப்ளஸ் 12/7b ஈக்குவல் டு 1/2ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம் சரி இதை நம்ம வந்துட்டு இப்பயே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம் சரியா ஸோ இங்கே நம்ம வந்துட்டு கீழே வந்து 2 and 7 இருக்குது ஸோ இதை நம்ம வந்து காமன் டேர்ம்ஸாக வந்து கொண்டாந்துக்கணும் ஸோ அப்போ வந்து 7a ஓகே ஸோ 7 இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிறேன் 7a ப்ளஸ் 12b இருக்கு இல்லையா இந்த 2 வந்து இங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் சரியா ஸோ நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு 24b வந்துடும் ஓகேவா ஸோ ஈக்குவல் டு நமக்கு இப்போ என்ன ஆகுனாக்கா 2 into 7 இருக்குமா இங்கே வந்து 1/2 இருக்குமா இங்கே இருக்கக்கூடிய 2v இங்கே இருக்கக்கூடிய 2v நான் கேன்சல் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு 7a plus 24b ஈக்குவல் டு 7 கிடைக்கும் ஸோ இதை வந்து ரோமன் லெட்டர் 1ல் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரியா ஸோ இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம் இது நீங்கள் ஈக்குவேஷனாக இப்படி எடுத்து தான் சால்வ் பண்ணணுன்ட்டு இல்லை நீங்கள் சிம்பிளாகவுமே சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 7 2x + 3y இருக்கா ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 7a ப்ளஸ் அண்ட் 4 3x minus 2y இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா b 4bன்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஈக்குவல் டு 2 இது வந்து நான் ரோமன் 2 ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாமா சால்வ் பண்ணால் நமக்கு வந்துட்டு எய்தர் ஏ ஆர் பின்னுடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ ஈக்குவல் டு 7 எழுதிக்கிறேன் இப்போ இதில் இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு காமனாக 7a வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து 7a வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டேன் அதாவது மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து -7a ஓகே -4b ஈக்குவல் டு -2 ஓகே ஸோ இதை நான் வந்து காமனாக கேன்சல் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து 24லேருந்து b -4b அப்படின்னாக்கா நமக்கு இதுலேருந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து +20b ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணோம்னா 5 கிடைக்கும் ஸோ பின்னுடைய ஆன்சர் நமக்கு வந்து 1/4ன்னு கிடைக்கும் இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ 1/4ன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வச்சு நான் வந்து ஏனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும் ஸோ ஏனுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணேன் எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நமக்கு ஏனுடைய வேல்யூ கிடச்சிடும் ஸோ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கிறேன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் 7a + 4 ஓகே பிக்கு பதிலாக 1/4 ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன் சரியா இதுவும் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் நமக்கு 1 மட்டும்தான் இருக்கும் ஸோ 7a ஈக்குவல் டு 2 - 1 ஸோ a ஈக்குவல் டு 1/7ன்ற வேல்யூ கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு வந்து ஏ அண்ட் பியோட வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் நாம் இதில் போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம் இதில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய்னுடைய ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு ஏனுடைய வேல்யூ நமக்கு 1/7 and b னுடைய வேல்யூ
1/4ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இது எது கூட சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்துட்டு 1/2x + 3y = 1/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 7 = 2x + 3y அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு 1/3x - 2y சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நமக்கு 4 = 3x - 2yங்கிற செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். சேம் நம்ம எப்படி a and b வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து நமக்கு காமனாக வந்துட்டு எக்ஸோட வேல்யூவோ இல்லை ஒய் கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு சேமாக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து காமனாக கொண்டு வரணும். சரியா? நான் வந்து எது காமனாக கொண்டு வரேன் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து ஒயினுடைய கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நான் சேமாக கொண்டு வரேன். ஸோ அப்போது வந்து மேலே இருக்கிறது வந்துட்டு இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், கீழே இருக்கிறத வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ மேலே இருக்கிறது வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணனாக்கா 4x + 6y = 14 நமக்கு கிடைக்கும். செகண்ட் இருக்க ஈக்குவேஷனை நான் மறுபடியும் வந்துட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 9x - 6y = 12ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 13x = 26ன்னு கிடைக்கும். x = 2ன்ற வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை கொண்டு போயிட்டு ஒய்னுடைய இது ஏதாவது ஒரு 1 or 2 ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 × 2 - 2y = 4. ஓகே, ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6. ஸோ -2y = 4 - 6. ஓகே, ஸோ -2 வேல்யூ கிடைக்கும். இங்கேயும் -2 இருக்கும். சரி, இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிடலாம். -2 இங்கேயும் -2 இங்கேயும் -2 y = 1. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் வந்துட்டு 2வும் ஒய் வந்துட்டு 1ம் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட கொஷினில் ஆப்ஷன் ஏ 2, 1 வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, how many prime numbers lies between 1 to 100? ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ 1 to 100குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நமக்கு 25. ஓகேவா? ஸோ அந்த 25 என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, சம் நம்பர் 32. ஓகே, 1 to 100குள்ளே இருக்கக்கூடிய prime number. ஓகே, 25. ஓகேவா? அதாவது ப்ரைம் நம்பர்ஸோட கவுண்ட்டு வந்து 25. என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 2. ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த நம்பரை தவிர 1ஆல் மட்டும்தான் டிவிசிபிளாக இருக்கணும். வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாத நம்பராக இருக்கணும். சரியா? ஸோ அப்போ வந்து நமக்கு 2, 3, 5, 7 அண்ட் இது வந்து 10குள்ளே இருக்கிறது 11, 13 அண்ட் ஸோ ஆன் ஃபுல்லாமே நம்ம எழுதிக்கலாம். 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. ஓகே, 53, 59, 61, 67, 71, 73,
79, 83, 89, 97. ஓகே, எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. Okay, so these are the prime numbers lies between 1 to 100. Okay, so there are 25 counts இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு simplified sum. Okay, the value of cube root of square root 0.015625. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். இது நம்மளோட 33rd sum. ஓகே, cube root of square root 0.015625. ஓகே, ஸோ இந்த சம்லேருந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பார்த்ததுமே நமக்கு தெரியுது டெசிமல் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ நான் டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணலாம், 625. ஓகே, ஸோ 6 டிஜிட் வந்துட்டு பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குது. ஸோ நான் வந்து 6 ஜீரோஸ் வந்துட்டு நான் டிவிசிபிள் பண்ணணும்னா, சாரி, ஓகே 10 lakhs வரைக்கும் நமக்கு வருது. ஸோ நான் இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஸ்கொயர் ரூட் கொடுக்குறேன். அதுக்கு மேலே க்யூப் ரூட்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த நம்பர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சம்மாக தான் இருக்குது, டிவிசிபிளான சம்மாக தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 25ல் முடிகிறனால ஆப்வியஸ்லி இது 25ஆல் டிவைட் ஆகுன்ற ஒரு ஐடியா. ஸோ அதனால் 25ல் டிவைட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 15625 போடுறேன். ஸோ 150 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 150 எடுத்துகிட்டு 150ல் எத்தனை 25 இருக்கும், 100ல் 4 இருக்கும், இங்கே 150ல் 6 இருக்கும். ஸோ நான் வந்து 6 போட்டுக்கிறேன். ஓகே, ரிமைனிங் 6 இருக்கும். 625ல் நம்ம பார்த்ததுமே சொல்கிற மாதிரி தான் இருக்குது 25. ஸோ அகெயின் 625 எதால் டிவிசிபிள் ஆகும், 25ல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ 25 × 25 × 25 இருக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு என்ன வரலாம், 5 × 5 × 5. அதே மாதிரி இங்கே ஜீரோஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து 6 கவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளால் 100 3 டைம்ஸ் நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 10 lakh வரும். ஸோ அப்போ வந்து ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே போகிறேன். 5 × 5 × 5. அதே மாதிரி தான் 100ஓட ஸ்கொயர் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்கொயர் வேல்யூனா 10உடைய ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ 10. ஓகே, ஸோ நமக்கு வந்து க்யூபாக கன்வர்ஷன் பண்ணும் போது நமக்கு க்யூப் ரூட்டு வெளில எடுக்கணுன்னாக்கா இது 3 டைம்ஸ் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அப்போ வந்து 5/10 தான். ஸோ 0.5. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மீடியன் ஆஃப். ஸோ இங்கே நமக்கு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கொஷின் நம்பர் 34. ஓகே, ஸோ எனக்கு எடுத்துக்காங்க மீடியன் ஆஃப் 12 17 5 8 13 6 9. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 இல்லையா? ஸோ 5, 6, 9, next 12, 13, ஓகே இங்கே ஒரு நம்பர் விட்டுட்டோம், 8, 5, 6, 8, 9,
12, 13, 17. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆட் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ ஆட் சீக்வன்ஸ்லன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம்? n+1/2ன்னு யூஸ் பண்ணலாமா? ஸோ இதில் டேர்ம் தான் எத்தனாவது டேர்ம் வேல்யூ வருதோ இதுக்கு வந்து டேர்ம். ஓகே. ஸோ எத்தனை டேர்ம் வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்துட்டு மீடியன் வேல்யூவாக இருக்கும். சரியா? ஸோ n வந்துட்டு நமக்கு 1 2 3 4 5 6 7. ஸோ 7 + 1/2. ஓகே. ஸோ இங்கே 8/2. ஸோ 4. Fourth value 1 2 3 4. Okay. So 9 is the median value. Okay. So option B. Okay guys. So next வந்துட்டு நம்ம next வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த இருக்க சம்ஸ்லாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு புரிஞ்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது புரியல இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப். ஓகே. தேங்க்யூ. பாய்.